ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க ஒரு ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நாளை முதல் இன்று இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்குது. அதில் இந்த ரேஷன்களுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக ஆவலுடன் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஸோ தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் கிடைத்திருக்கு. இன்று பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கும் போது ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்தேன். இறுதி பட்டியலை வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதெல்லாம் எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிகிட்டே வந்து இதுங்க வந்த உடனே நம்மளுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுப்போம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையுடைய ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு காலமாக ரொம்ப மாத காலங்களாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தால் இனிமேல் நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுக்காமே வந்து இருக்காங்க. அந்த ரிசல்ட் எப்போ அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்த நிலையில் தான் இப்போ ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே அனைவருக்குமே ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தகவல் வந்து வெளியே இருக்குது. அதெல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அறிவிப்பாக தான் வந்து வெளியே இருக்குது. அதனால் ரேஷனுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இனிமே இந்த சில மாவட்டங்களுக்கெல்லாம் விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான நேர்காணலே வந்து இனிமேல் நடக்கலை. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்கும், நடக்குமா, நடக்காதா, இந்த ரிசல்ட்டு வருமா, வராதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. அந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் நமக்கு மார்க் வந்து வழங்கியிருக்காங்க, எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு, இதில் எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான ஒரு அரசு வழியாக ரிசல்ட் எதன் மூலமாக அப்டேட் வந்து ஆகப்போகுது, இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே வெயிட் பண்ணியிருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னா இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத காலங்களாகவே இனிமேல் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருந்திருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடிக்காக அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி இரவுக்கு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது. அதனால் நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் வந்து ஆகப்போகுது. இன்று பேசிய கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ்மெண்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிசல்ட்டு எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வி. அந்த ரிசல்ட்டு இன்று இரவு சில மாவட்டங்களுக்கு ஒரு யாருக்காச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடித்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணி தான் இப்போ ஒவ்வொரு மாவட்டமாகவே வந்து அப்லோடு வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்று இரவுக்குள்ளே யாருக்காலும் பப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் பப்ளிஷ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வைஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் மூலமாக நம்ம வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு இன்று இரவுக்குள்ளே சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அப்படி இல்லை நாளை முதல் கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. அனைவருக்குமே இந்த ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலாக தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இருந்தாலுமே இனிமேல் இந்த ரேஷனுடைய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இனிமேல் நேர்காணலாம் வந்து நடக்காமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஏதாச்சும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அப்டேட் பண்ணாதான் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து செய்யாமல் வந்து இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2023 வந்து போன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து நடந்துட்டு இருக்குது.
இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மாத காலங்களாகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபயர் போஸ்டிங் வந்து குடுத்துட்டு இருக்கோம். நெறைய கேஸ்கள்லாம் வந்து போட்டு இருந்தாங்க. ஸோ இதே மாரி தான் இந்த வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா, சில சிக்கல்கள்லாம் வந்து இருக்கு. இதில வந்து நெறைய பண பட்டுப்பாடுகள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாரி தொடரப்பட்ட வழக்கு தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்து இருந்தது. இருந்தாலும் அது சால்வ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க எதிர்பார்த்த மாரி நாளை முதல் நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதில இது நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த ரிசல்ட்டு எப்ப அப்டேட் பண்ணுவாங்க? எப்ப நேர்காணல் வந்து நடக்கும் அப்டின்னா, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்தே நீங்க எதிர்பார்த்த நேர்காணல் நடக்காத இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் வந்து நடத்தப்படும். அதே மாரி நடந்து முடிந்திருக்க மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ்லாம் 90, 95% மேல முடித்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் செலக்ஷன் அனைத்துமே வந்து ரெடியா தான் வந்து இருக்கு. அவங்களுக்கும் பப்ளிஷ்டு வந்து ஆகும். இருந்தாலும் சில பேருக்கு வந்து இதில வந்து டவுட்டுகள் வந்து இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நீங்க 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. அத பேஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த நேர்முக தேர்வுல எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க. இதுவுமே 2மே சேர்த்து மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில எவ்வளோ மார்க் வந்து 2மே வந்து கால்குலேட் பண்ணி, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி தான் இப்ப இதில வந்து செலக்டே பண்ணியிருக்காங்க. இப்படி தான் செலக்ஷன் ப்ராசஸும் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க. அது செக் பண்ணியிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து வழங்கியிருக்காங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வருமா? வராதா? அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த தகவலும் வந்து குடுக்க மாட்றாங்க. இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான அப்டேட்ட தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனல் எப்படி இருக்கும்? ப்ரமோஷன பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன பொறுத்தளவுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒர்க் பண்ற மாரி தான் ப்ரமோஷன் வந்து இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இது மாரியெல்லாம் பேசிக்காவே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, 10 மாத வருட காலங்களாவே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 15 கூட வந்து ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அனைத்தையும் ஒரு டேலண்ட்டா வந்து இருந்தீங்க அப்படின்னா, இதில வந்து ப்ரமோஷன்லாம் வந்து கிடைக்கும். 10 வருட காலங்களுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷனே வந்து கிடைக்கும். அதனால இந்த வேலையில ப்ரமோஷன் வந்து இப்படி தான் வந்து குடுக்க போறாங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மூலமாக, மெயில் மூலமாக இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட்டு வரும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட் கூடிய விரைவில் இறுதி பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து வெளியாக போது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.